ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் ஹிட்லர். ஹிட்லர்னு பேரை கேட்டவுடனே உங்களுக்கு எல்லாம் என்ன தோணிருக்கும்னா, பயங்கரமா ஒரு வார் படம், இது பயங்கர சண்டை போடுற படம், பிரம்மாண்டமா இருக்கும், ஏதோ ஒரு பெரிய ஒரு 2 நாட்டுக்கும் போர் நடக்கும், இல்லைன்னா 2 ஊருக்கு போர் நடக்கும், என்னமோ பண்ண போறாரு அப்படின்னு தான் நினைப்பீங்கல்ல. நான் நினைக்கவே இல்லப்பா. ஆனா அதெல்லாம் இல்லைங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடலாம் உள்ள வந்து சண்டையெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப வேஸ்ட் தான். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஒன்லைன் ஸ்டோரி தான் சொல்றேன் நான். அதுவே 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு ஒரு கதை பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த ஒன்லைன் ஸ்டோரி என்ன தெரியுமா? நீங்க சிட்டிசன் ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த படத்துல என்ன, ஒரு ஊரே காணாம போயிருக்கும், அந்த ஊர், அந்த விஷயம் தெரியும்ல. அது மாதிரி ஜென்டில்மேன் ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த படத்துல என்ன, ஊர்ல அங்கங்க கொள்ளடிப்பான், இன்னொரு இடத்துல வந்து ஸ்கூல் கட்டிட்டு இருப்பாரு, காலேஜ் கட்டிட்டு இருப்பாரு ஹீரோ. அப்புறம் பாத்தீங்கன்னா தில்லாலங்கடின்னு ஒரு படம் பாத்தீங்களா, அந்த படத்துல பாத்தி எங்க பார்த்தாலும் பணத்தை கொள்ளடிப்பாரு, ஆனா வந்து அவர் வேற ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு, அவரை கண்டே பிடிக்க முடியாது இல்லையா. இந்த படத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹிட்லர் கதைக்கு போங்களேன். அப்புறம் நீங்க ஒரு கதை சொல்லுவீங்க. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. வழக்கமா எப்பவுமே நம்ம விமர்சனம் பேச ஆரம்பிச்சாலே படத்தோட ஹீரோவை பத்தி தான் முதல்ல பேசுவோம். வேண்டாங்க, இயக்குனரை பத்தி பேசுறேன். என்ன பண்ண போறானோ அப்படியே ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இவர் பேரு தனா. இவர் யாரோட அசிஸ்டன்ட் தெரியுமா? பிரம்மாண்ட இயக்குனர், பிரபல இயக்குனர், பெரிய ஃபேம் இயக்குனர் மணிரத்னம் இருக்கார்ல, அவரோட அசிஸ்டன்ட் தான் இந்த இயக்குனர். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. ஏற்கனவே ஒரு படமும் பண்ணியிருக்காரு, அது வானம் கொட்டட்டும். எங்க வானம் கொட்டுச்சுன்னே தெரியல. இந்த படத்துல, இந்த ஹிட்லர் படத்துல அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல, அதுவும் ஆத்த கடந்து இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை பேசணும்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு பாவம் மனுஷன். ஆனா அவர் நினைச்சது மட்டும் நமக்கு போதுமா? ஸ்கிரீன் பிளேல அதெல்லாம் வரணும் இல்ல. மைண்டுக்குள்ள கதை வச்சிருக்காரு. மைண்டுக்குள்ள இருந்த ஸ்கிரீன் பிளே கதையை நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது பயங்கரமா சொதப்பி எடுத்திருக்காரு. பெரிய இயக்குனர்கிட்ட வேலை பார்த்தவராச்சே, இவரும் பெருசா இருப்பாரு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டுங்க. பாக்குறதுக்கு தான் பெருசு, உள்ள தானா இன்னும் கொஞ்சம் நீங்க கத்துக்க வேண்டி இருக்கு. இப்படியே நீங்க படம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம்பா. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கதை சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல. என்னடா அந்த படம் இந்த படம் சொன்னானே, அப்புறம் இந்த படத்துல என்னதான் கதை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆத்த கடந்து ஒரு ஊர் இருக்கு, ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, ஆட்டுக்குள்ள ஒரு 10-15 லேடிஸ் வந்து வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், சமைக்கணும் அப்படின்னு பேசிட்டே வருவாங்க. அவங்க வேலைக்கு காலையில வரும்போது ஆத்துல கம்மியா தண்ணி போயிருக்கும். இப்போ அவங்க வந்து பார்க்கும்போது ஆறுல கரை புரண்டு ஓடும். இந்த ஆத்த கடந்து போகணும்னா ஒரே ஒரு வழிதான், பாலம்லாம் கிடையாது, கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. கயிறத்தை பிடிச்சிக்கிட்டே தான் அவங்க போகணும். அப்படி கயிற்றை பிடிச்சிட்டே போகும்போது அந்த லேடிஸ் மொத்த பேரும் தண்ணியில அடிச்சுட்டு போய் இறந்து போயிருவாங்க. அந்த கிராமமே சோகமாயிடும். இப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாரு ஹீரோ. ஆத்துல பாலம் கட்டுறேன்னு சொல்லி பல முறை அரசாங்கத்துக்கிட்ட டெண்டர் விட்டு அந்த காசெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு மந்திரி. இந்த மந்திரியை பழி வாங்கறதுக்காக மந்திரி வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னு போராடுவார்ல. இப்போ பெரும்பாலும் வந்து எலெக்ஷனில் வந்து எல்லாருமே அவங்க வச்சிருக்கிற கொள்ளடிச்ச காசெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்கல்ல. அப்படி இவர் எப்பெல்லாம் காசை எடுத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரோ அந்த காசெல்லாம் ஒரு கும்பல் கொள்ளடிச்சிட்டு போயிடும். யாரா கொள்ளடிக்கிறாங்கன்னு தெரியாம அந்த கொள்ளடிச்ச கும்பலை தேடுவாங்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது கோர் பாயிண்ட் எங்க போய் நிற்கும்னா ஹீரோ கிட்ட வந்து நிற்கும். அந்த காசெல்லாம் அந்த பாலம் கட்டுறதுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அங்கதான் வந்து கதையனுடைய ட்விஸ்டே வச்சிருக்காரு. அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. இவர் என்ன பண்றாரு, இவர் எப்படி கொள்ளடிச்சாரு, இடையில ஒரு 4-5 பேரை சுட்டு வர கொள்றாரு. இதுக்கு இடையில ஒரு தேர்தல் அரசியல், அதுக்கு இடையில அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை, கொள்ளடிக்கிற காசு, இது ஒரு தனி ட்ராக்கா இருக்கு. ஒரு மெசேஜ் சொல்ற படத்துல இவ்வளவு விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டு ரொம்ப திணிச்சிருக்காரு. பழைய சரக்கு. ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத சரக்கு பழசா. இந்த படத்தோட கதையை எப்படி விஜய் ஆண்டனி ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு போட்டி வச்சிங்கன்னா அந்த போட்டி வந்து பிரம்மாண்டமா ஹிட்லர் படத்தையே பீட் அடிச்சிடும். இந்த கதை ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, அறத பழசு கதை, ஏற்கனவே பல படங்கள் வந்துட்ட கதை. இது ஒரு பிரம்மாண்ட இயக்குனரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாருன்னு அந்த பிரம்மாண்ட இயக்குனரை அசிஸ்டன்ட்னு நீ சொன்னதை நம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து இவர் போயிருப்பார் போல இருக்கு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ விஜய் ஆண்டனியுடைய அந்த கதாபாத்திரம், அவர் நடிப்பு டிப்பிக்கலா அப்படியே டெம்ப்ளேட்ல இருக்க மாதிரி இருக்கு. புதுசா ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் என்ன வெச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றேன் முடியல.
புரிஞ்சுக்குங்க. படத்துல வந்து விஜய் ஆண்டனிக்கு அப்புறமா வந்து இன்னொரு கேரக்டர் அழுத்தமான கேரக்டரா கொண்டு வந்திருக்கிறது வந்து கௌதம் வாசுதேவ் மேனன். இவர் வழக்கம் போல ஒரு போலீஸ் அதிகாரி, பணத்தை பறிகொடுத்த அமைச்சராலே நியமிக்கப்படுறாரு. இவர் வந்து எப்படி வந்து விஜய் ஆண்டனி கண்டுபிடிக்கிறாருன்னு ஒரு பெரிய ட்ராக் போகுது. அவர் பண்ற மேனரிசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் டிப்பிக்கலா ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்து அறத பழசான அதே சீனு, அதே மாதிரி கண்ணாடி கழட்டுறாரு, அதே மாதிரி போய் சுடுறாரு, அதே மாதிரி எல்லா வேலையும் பாக்குறாரு. ரப்பா தானடா வச்சிருந்தேன். இல்ல சார், வரங்க மூஞ்சலி மாதிரி இருக்கு. மூஞ்சலி மாதிரி இருக்கா? ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.